வணக்கம். நாலடியார் பாடல் எண் 325. எய்தி இருந்த அவை முன்னர் சென்று எள்ளி வைதான் ஒருவனை வைய வயப்பட்டான் வாளாயிருப்பானேல் வைதான் வியத்தக்கான் வாழும் எனின். இதில் முதலடியில் இருக்கிற எய்தி இருந்த அவை முன்னர் அப்படின்னு வருது இல்லைங்களா, அதில் அந்த அவை அங்கிருந்து பாடலை தொடங்கணும் பொருள் கொள்வதற்கு. அவைனா பலர் கூடிய சபையிலே, எய்தி இருந்த அவை அப்படின்னா அவை எய்தி இருந்த அந்த பலர் கூடிய சபையை அல்லது சபையிலே எய்தி இருந்த சேர்ந்திருந்த ஒருவனை. இந்த ஒருவனை எங்கே இருக்குது? இரண்டாவது அடியில் மூன்றாவது சீராக இருக்குது. வைதான் ஒருவனை இருக்குல்ல, அங்கே தான். அப்போ இந்த மூணையும் கொண்டு போய் கூட்டணும். அவை எய்தி இருந்த ஒருவனை, பலர் கூடிய சபையிலே சேர்ந்திருந்த ஒரு மனிதனை, ஒருவன். இப்போ இரண்டாவது அடியில் இரண்டாவது சீர் ஒருவன், மற்றொருவன். இப்போ முதலாவது அடிக்கே வந்துடலாம். முன்னர் சென்று எள்ளி என்றால் அவன் எதிரில் போய், எள்ளி என்றால் இகழ்ந்து, வைதான் என்றால் திட்டினான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதுதான் செய்யுள். எய்தி இருந்த அவை முன்னர் சென்று எள்ளி வைதான் ஒருவனை. அதை எப்படி படிக்கணும்னா, அவை எய்தியிருந்த ஒருவனை முன்னர் சென்று எள்ளி வைதான் ஒருவன். சரி, அப்படி திட்டானா. இப்போ வைய வயப்பட்டான் என்றால் அவ்வாறு திட்ட. வைய என்றால் அவ்வாறு திட்ட. வயப்பட்டான், அந்த வையப்பட்டவன் தான் வைக்கு பதிலாக வா யான்னு வந்திருக்கு. அவ்வாறு வயப்பட்டான் என்றால் அவ்வாறு வையப்பட்டவன், திட்டப்பட்டவன், இகழப்பட்டவன். வாளாயிருப்பானேல் என்றால் பொறுத்து கொண்டு சும்மா இருப்பான். நீ திட்டுறதுனா திட்டிக்கோ, ஏன்னா இவன் அறிவுடையவன். திட்டுகிறவன் வைகிறவன் முட்டாள். ஒரு 4 பேர் இருக்கிற சபையில் அவன் முன்னாடி போய் திட்டுறான். அப்போ திட்டுகிறவன் முட்டாள், திட்டப்படுகிறவன் அறிவாளி. அவன் வாளாயிருப்பான். வாளா அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். அது ஏதும் செய்யாமல் இருப்பான் என்பதை காட்டும் ஒரு இடைச்சொல். வாளா இருப்பானேல் என்றால் சும்மா இருப்பான்னு வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆவான்? வைதான் வாழும் எனின். அப்படி இருக்கும்போது வைதான் என்றால் அந்த திட்டியவன், வாழும் எனின் நன்றாக வாழ்வான் என்றால் ஆச்சரியப்படத்தக்கவனாவான். அப்படின்னா என்ன? ஆச்சரியமெல்லாம் நடக்காது. அப்படி திட்டியவன், அவனை திட்டினவன் கெட்டுத்தான் போவான். அவ்வாறு கெடாமல் அந்த வைதான் வாழும் எனின் வியத்தக்கான் அப்படிங்கிறதான் பொருள். அப்போது பலர் கூடிய சபையிலே புல்லறிவுடைய ஒருவன் மற்றொரு அறிஞனை, அதாவது வேறொருவனை, அவன் அறிஞனாக இருக்கும் காரணத்தினால், அவன் அறிஞனாக இருக்கிறதுனால தான் திருப்பி பதில் பேசுறதில்லை, மற்றொருவனை திட்டினால் அந்த அறிவாளி அதனை பொறுத்து கொண்டு மௌனமாய் இருந்துவிட்டால் திட்டினவன் நிச்சயமாக கெட்டுப்போவான். அவ்வாறு கெடாமல் இருப்பவனாயின் ஆச்சரியப்படத்தக்கவனாவான் என்பது இந்த நாலடியார் பாடலின் கருத்து.